allindiapackages.com மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வாழும் நண்பர்களே, இந்தியாவை விசிட் பண்ணுறீங்க, கோயில் குளங்களுக்கு போகணும், டூரிஸ்ட் ஸ்பாட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் இவங்களை வந்து கூப்பிடுங்க. பக்காவாக A to Z உங்களுக்கு அத்தனையும் பார்த்து உங்களுக்கு நல்லபடியாக ஒரு டூர் பேக்கேஜை தந்து நீங்கள் வீடு சென்று சேரும் வரை வந்து உங்களை வந்து பத்திரமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்த ஒருவர் நடத்துகிற ஒரு நிறுவனம். தைரியமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பிக்கையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் அனுபவத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறது வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. சார் வணக்கம். வணக்கம். சசிகுமார் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறது ஒரு 2-3 விஷயம்தான். கிராமத்தால், கிராமத்து கதை எடுப்பார் அப்படின்ட்டு. பட் எங்களுக்கு தெரிஞ்ச சசிகுமார், நிறைய பேருக்கு தெரியாத சசிகுமார் ஒருத்தர் இருக்காங்க. ஒரு டெக் சேவி, ஒரு உண்மையாலுமே டெக்னாலஜி அந்த டிரான்சிஷன் ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர் ஒருத்தர் வந்து இருக்காங்க. எங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் என்னத்தை சொல்கிறேன் என்ன அப்படின்னா, நான் கிராமத்துலேருந்து வந்தேன். ஆமாம், நான் கிராமத்துலேருந்து தான் வந்தேன். ஸோ அதை நான் பெருமையாகவே சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே கிராமம் தான், எல்லாமே நம்மளாம் கிராமத்தாளுக்கு தான். நம்ம அதுக்கப்புறம் நம்மளுடைய உடைகள் நடைகள் எல்லாமே மாறி இருக்கும். நம்மளோட ஆர்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கும். ஸோ நம்ம நகரம் எல்லாமே நம்ம இப்போ பிரிச்சுக்கிட்டோமே தவிர நம்மளாம் கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நான் கிராமத்தான் அப்படின்னு சொல்றதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். ஸோ என்னுடைய தாத்தா விவசாயம் தான் பார்த்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் எங்களுக்கு விவசாயம் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் சொல்கிறது வந்து நான் விவசாயி தான். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம், விவசாய குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் படித்தது எல்லாம் என்ன எங்கே வச்சாங்கன்னா மதுரையில். நான் என்னோடய புது தாமரைப்பட்டி தான் என்னோடய சொந்த ஊர். ஸோ அங்கே இருந்து படிக்கணும்னா நான் மதுரையில் படித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கூல் 5th to 12th வரைக்கும் நான் வந்து கொடைக்கானல் கான்வெண்ட்டில் தான் படித்தேன். செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கூல். ஸோ அங்கே தான் நான் ஃபுல்லாக படித்தோம். எங்களுக்கு இதே வந்து யூனிஃபார்மே வந்து பிளேசர் தான், கோட் சூட்டு தான். அதனால தான் அவார்டுக்கு கோட் சூட் போட்டாலே எங்களுக்கு ஜேம்ஸ் சார் சொல்லுவார். அவார்டு வாங்கும்போது, ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கும்போது தான் அவர் ஜேம்ஸ் வசந்த் வந்து எங்களுக்கு டீச்சர். ஓகே. அவர் வந்து எங்களுக்கு வந்து மியூசிக் டீச்சர் எங்கள் ஸ்கூலுக்கு. ஸோ அப்போ தான் அவருக்கு மியூசிக் போட தெரியும் எனக்கு. அப்போ எங்களுக்கு மியூசிக் டீச்சர்னால தான் நான் சுப்பிரமணியபுரம்னா அப்பயே சொல்லுவேன். எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட்டு. அப்பயே சொல்லுவேன், நான் வந்து டைரக்டர் ஆனால் என் படத்தில் நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர். நீ எப்போ வந்து நான் அதுக்குள்ளேயே ஆயிரம்டான்னு. ஸோ அப்படி தான் இருந்தது. ஸோ நாங்கள் அதேமாதிரி சுப்பிரமணியபுரம் நாங்கள் அவார்டு எங்கே வாங்க போனாலுமே அவர் வந்து சொல்லும்போது, நீ பிளேசர் யூஸ் பண்ண, யூ ஹேவ் டு வேர் கோட் அப்படி இப்படின்னுவார். மாட்டேன்னு, எனக்கு கோட் போட்டே ஆகணும்னு சொல்லி ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு போட வச்சுட்டார். இல்லை சார் மாட்டேன்னா வாங்கி ஆகணும்னு சொன்னோன்னே நான் வந்து மாட்டேன்ட்டேன். சார் போட்டால் என்ன சார், நீங்கள் பாரு இவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, அவங்களாம் ஸ்கூலில் போட்டிருக்க மாட்டாங்க. எங்கள் ஸ்கூலில் கம்பல்சரியாக யூனிஃபார்ம், அதெல்லாம் சார் நீங்கள் போட வச்சீங்க. எப்படா அந்த கோட்டை கலட்டிட்டு நார்மல் ட்ரெஸ் இந்த இதுக்கு போகணும், கேஷுவலுக்கு போவோம் நாங்கள் நினைப்போம். ஸோ அப்படி இருந்த ஒரு விஷயம். அப்படி நல்லா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க ஸ்கூலில். ஜேம்ஸ் சார் தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து சத்யஜித் ரே சார் அவரோட படங்கள்லாம் பார் அப்படின்னு சொன்ன ஒரு தருணம் தான். ஸ்கூலில் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அப்படி ஒரு படங்கள்லாம் காமிச்சு, இப்படிலாம் படம் இருக்கா அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடித்து நான் காலேஜ் மதுரையில் படித்து, அதுக்கப்புறம் என்னுடைய சித்தப்பா சொந்தக்கார் அவர் வந்து சேது படம் தயாரித்தார். ஸோ அவர் மூலமாக தான் பாலா சார்ட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். ஸோ அதில் வந்து தான் என்னுடைய பயணம் அசிஸ்டண்ட் டைரக்டராக வந்து அப்புறம் அமீரன்கிட்ட, பாலன்கிட்ட, அமீரன்கிட்ட, ராம் வரைக்கும் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து சுப்பிரமணியம் படம் எடுக்க ஆரம்பித்தேன். டிரான்சிஷன் ஆஃப் சினிமா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலுக்கு. நீங்கள் ஃபிலிம்லேயே வாழ்ந்த ஆள், அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் டைரக்டரு, அப்புறம் ப்ரொடியூசர் அப்படின்ட்டு. இந்த டிரான்சிஷன் ஆஃப் சினிமா எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இன்றைக்குமே வந்து ஃபிலிமை மிஸ் பண்ணுற ஆளுகள் நிறையா இருக்காங்க. நானே பர்சனலாக வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணுவேன். அந்த நஜ்ஜ சினிமா போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு இது வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சா, இல்லை வந்து ஒரு நல்ல பெரிய முன்னேற்றமாக நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நமக்கு அதை பார்க்கும்போது முன்னேற்றமாக இருந்தது. ஸோ அதை அடாப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்ம அதை அடாப்ட் பண்ணிட்டு தான் போகணும். வேறு வழியே இல்லை. நாம் மட்டும் அதில் இருக்கவே முடியாது. நான் டிஜிட்டலில் நான் நடித்த முதல் படமே வந்து தாரத்தப்பட்ட தான். அது வரைக்கும் எல்லா படமும் ஃபிலிம் தான். ஸோ என்னோடய ஆஃபீஸ்லேயும் அந்த ஃபிலிம் நான் வச்சுருக்கேன். சுப்பிரமணியபுரத்துலேருந்து சுந்தரபாண்டியன் வரைக்கும் என்னோடய ப்ரொடக்ஷனில் வந்து ஃபிலிம் தான் நான் பண்ண ஒரு விஷயம். ஃபிலிம் அப்படியே நான் வச்சுருக்கேன். அதை திருப்பி பார்க்கணும்னா கூட இப்போ அதை வந்து வாஷ் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த பிரிண்ட்டை வாஷ் பண்ணி நான் படம் பார்க்குறவங்க போது என் கேமரா சொன்னால் அதை பிரிண்ட் வாஷ் பண்ணணும்.
ஏன்னா யூஎஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, அப்போ நான் வந்தாங்க. அவங்க வந்து ஈசன் பார்க்கல, நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிரிண்டெல்லாம் பார்த்துட்டு இப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களான்ட்டு, ஈசன் பார்க்கணும், எல்லா படமும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது கேமராமேன் சொன்னார் அதை வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அது இங்கே இல்லை, லேப் எல்லாமே மூடிடுச்சு. ஸோ அப்போ பிரிண்டில் படம் பார்க்கணுன்னா கூட என்னால் முடியாது. இப்போ ஸோ எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க, ஸ்லோவாக எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாள் அந்த ப்ரொஜெக்டரும் ஃபிலிமும் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஆன்டிக் மாதிரி இது கிடைக்காதவங்க வச்சுருக்காங்க, பழைய அப்படின்ற ஒரு இது வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு, அதுக்கு நம்ம மாறித்தான் ஆகணும். ஸோ எங்கேயுமே அந்த லேப்பே இல்லை. லேப் இல்லாமல் நம்ம மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது, ஃபிலிம் வச்சு எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ என்னென்னா மிஷின் தான் எல்லாமே வேலை பார்க்குது. ஆனால் அந்த மேன் பண்ணும்போது இருந்த அந்த சௌகரியங்கள் வந்து இப்போ கிடையாது. ஏன்னா உடனே இது பண்ணி அது வந்து ரொம்ப பிரிண்ட் வந்து காப்பி பண்ண முடியாது. ஒரு இப்போ வந்து சிடி விசிடிலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எந்த பிரிண்ட்டில் மார்க் போட்டுருக்காங்களோ அந்த பிரிண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ அந்த பிரிண்ட்டுன்றது வந்து எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போகும்போது மாட்டிடுவாங்க, எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன இது கொடுத்தாலே போதும், யூஎஸ்பி இருந்தாலே அதை இது பண்ணுவாங்க. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து த்ரூ இமெயில் எல்லாமே நடக்குது. இந்த ஃபெசிலிட்டிஸும் இந்த டெக்னாலஜி வந்தாலுமே அது தப்பாகவும் பயன்படுத்தப்படுது, ஈஸியாக தப்பாக பயன்படுத்துகிற ஒரு விஷயமும் இருக்குது. முதலாம் வந்து காப்பி பண்ண முடியாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது. ப்ரொஜெக்ட் ரூமில் இருந்து பார்ப்போம் யார் எடுக்கிறாங்களா, திருட்டு வச்சுட்டு கேமரா வச்சு எடுக்கிறாங்களான்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அதெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு சின்ன இது இருந்தாலே போதும், எல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ எவ்வளோக்கெவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இது ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த டெக்னாலஜி வரும்போது எதுவுமே இல்லை, அப்போ நம்ம மட்டும் அதுக்குள்ளே இருந்து போராட முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போகணும். ஸோ அது நல்ல விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கிட்டு அதில் என்னென்ன பெட்டர் பண்ணுவோம் அதை பண்ணிவிட்டு நம்ம போகணும். இந்த கிடாரி அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் கேட்கணுங்க. சுப்பிரமணியபுரம், ஏன்னா அதை பற்றி கேட்கலைன்னா கம்ப்ளீட்டே ஆகாது. எப்படி கேட்கணும் அப்படின்னா, சுப்பிரமணியபுரம் நீங்கள் எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிறத விட எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக என்னை வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ஒரு ஷாக் பண்ண ஒரு விஷயம்னா அதில் இருக்கிற டேட்டா ரிசர்ச். அவ்வளோ அத்தன்டிக்காக ஒவ்வொரு விஷயமுமே சிம்பிளாக இருந்தாலும் எல்லாமே ரொம்ப ஒரிஜினலாக இருக்கும். அந்த படம் எடுக்கும்போது நீங்கள் உண்மையாலுமே வந்து எந்த அளவுக்கு வந்து டேட்டா ரிசர்ச் அதுக்கு பின்னாடி போச்சு. எல்லாமே நிஜ லொக்கேஷனாக எடுத்தது, ஃபுல்லாகவே வந்து நிஜமான ஒரு லொக்கேஷனில் அப்படியே எடுத்தீங்களா, இல்லை ஏதாவது க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு எடுத்தீங்களா? ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த ஊர் அப்படியே அந்த நீங்கள் காட்டுற அந்த பீரியட் அப்படியே இருக்குது. வேற நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், ஆனால் அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லிடலாம். ஆனால் சுப்பிரமணியபுரத்தில் நாங்கள் அப்படி பார்க்கவே முடியல. நீங்கள் சொல்கிற பீரியடு அப்படியே நாங்கள் அதுக்குள்ளே போய் வாழ்ந்துட்டு வெளியில் வந்துடுறோம். அதுக்காக ஒரு டேட்டா ரிசர்ச்சராக, ஒரு கிரியேட்டராக, ஒரு கிராஃப்ட்ஸ்மேனாக என்னென்னலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? மொதல் சிஜி ஒர்க்கு அதில் கிடையாது. இப்போலாம் அது ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. அப்போலாம் ரொம்ப காஸ்ட்லி, அது பண்ணுறதெல்லாம் பண்ணவே முடியாது. இங்கிலீஷ் படங்கள் தான் பண்ண முடியுன்ற ஒரு விஷயம். இப்போ தான் அது ஈஸியாக வந்திருக்கு. ஒரு 2 இயர்ஸாக தான் அப்படியே லைவாக கொண்டு வரும். அது சிஜி ஒர்க் முதல் பண்ணாலும் தெரிஞ்சிடும். ஸோ அந்த லைவ்னஸ் போயிடும், அந்த இது போயிடும். ஸோ அது கிடையவே கிடையாது. ஒரு தெருவே நாங்கள் தேடுறோம். இதுக்கு நாங்கள் பண்ணதே லொக்கேஷனே ஒரு 3 மாதம் 6 மாதம் நான் அது பண்ணேன். இதுக்கு நான் ஒர்க் பண்ணதே 1 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ சும்மா 1 வருஷம் எந்த லொக்கேஷன் கிடைக்கும். இப்போ ஏதாவது ஒன்று அந்த சைக்கிள், அந்த சிறுபொன்மணி சாங்கில் ஒரு ஸ்டேரிங் சைக்கிள், அது ஒரு இடத்துல கிடச்சிருந்துச்சு உசிலம்பட்டிக்கிட்ட. அந்த சைக்கிளுங்க அதை வாங்கி வச்சிடுறது. ஸோ கலெக்ட் பண்ணியே நிறைய வைக்க ஆரம்பித்தேன் நானே. அந்த சைக்கிள் நல்லா இருக்குங்க, அந்த சைக்கிள் பார்த்தேன் இது தேவைப்படுமே, அந்த சைக்கிளை நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த தெரு வந்து எங்களுக்கு லொக்கேஷனே ரொம்ப நாள் எடுத்தது. கடைசி வந்து என்னோட பிடி மாஸ்டர் தங்கராஜன் திண்டுக்கல் வந்தார். திண்டுக்கல்லில் தேடு காமிப்போம் எல்லாருமே கேட்டால் திண்டுக்கல்லில் பாரதிபுரம்ன்ற ஏரியா. ஸோ அதுதான் சுப்பிரமணியபுரமாக நாங்கள் காமிச்சோம். ஸோ அங்கே வந்து ஹீரோயின் வீடு மட்டும்தான் அதாக இருந்துச்சு, ஒரு காலியிடம் இருந்துச்சு. அதில் ஹீரோயின் வீடு செட்டு போட்டோம். ஸோ அது செட்டு, ஆமாம் அது மட்டும் செட்டு. அப்படியே ஒரு 2-3 மாடி மொட்டை மாடி வரைக்கும் அவங்க பேசுகிறது எல்லாமே செட்டு. அந்த கடை சித்தங்கடை, அது பக்கத்து கடை. அதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்க மருந்து கடை, சலூன் கடைலாம் என்னென்னா நாங்கள் என்ன பண்ணோம், அவங்களோட கடை அவங்களோட வியாபாரமும் போகக்கூடாதுன்ட்டு நீங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுங்க, நாங்கள் அதை மட்டும் மாடிஃபை பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க புது போர்டெல்லாம் தூக்கி மாற்றிட்டு நாங்கள் பழைய ஸ்டைலில் மாற்றணும். சலூன் கடை இந்த அப்போலாம் இந்த 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 இது இருக்கும், அந்த இது பண்ணது. அப்புறம் 80s படங்கள் தான் பார்ப்பேன் நிறைய. ஸோ எல்லாமே பார்க்குறது 80s படம். காரில் போகும்போது 80s பாடல்கள் தான். ஸோ நம்மளே வந்து தயார்படுத்திக்கிறோம், இந்த 80ல் தான் இருக்கோம் அப்படின்றது நம்மளை தயார்படுத்திக்கணுமே எல்லாரும். நாங்கள் போனோம், நானும் என் கேமராமேன் கதிரும் போகும்போது
எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பார்ப்போம், எதெல்லாம் இருக்கணும்னு பார்க்க மாட்டோம். 80s வேணும்னா இப்போ இந்த கரண்ட்டில் எதெல்லாம் இருக்கக்கூடாது அதை எடுத்துட்டாலே 80s வந்துடும். புரியுது, சிம்பிள், அவ்வளோதான். அதை எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு அப்புறம் பஸ்ஸு கிடைக்கல, அந்த 2 சீட் பஸ்ஸு வந்து கிடைக்கணும், கேரளாவில் போய் வாங்கணும். ஸோ கேரளாவில் 2 பஸ்ஸு வர வச்சு, ஸோ அந்த பஸ்ஸெல்லாம் நான் விலைக்கு வாங்கி தான் வச்சேன், எதுவுமே வந்து இது பண்ணல. நான் அப்போ ஃபஸ்ட்டு படம் என்னோட தயாரிப்பு, இதை நான் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கேட்டால் அதை விலைக்கு வேணும்னா பஸ்ஸை விலைக்கு வாங்கணும், செகண்ட் ஹேண்டில் விலைக்கு வாங்கி வச்சோம். அந்த ஸ்கூட்ரு, ஆட்டோ, ஸோ எதுவுமே நான் வாடகை கிடைக்காது. அந்த ஸ்கூட்டர்லாம் நான் வந்து முதல் படம் எடுக்கிறீங்க, இது ஒரு 5வது படம். இன்னைக்கு சசிகுமார் பண்றாருன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. முதல் படத்துல எந்த ஒரு பயமும் இல்லாம எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறீங்க. சுத்தி இருக்கிறவங்க ஃபேமிலி என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு நம்ம படம் இதை பத்தி சொல்றதே கிடையாது, சொன்னாதான் பயப்படுவாங்க. யாருக்குமே நான் நடிக்கிறதே யாருக்கும் தெரியாது. கடைசி தான் நான் நடிக்கணுன்றத முடிவு, நான் நடிக்கணுன்றத அதவே நான் வந்து இது பண்ணலை. கடைசி தான் நான் வந்து நடிக்கணும் அப்படின்னு இது பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவன் வீட்டில் என்னென்னா எதுவும் சொல்லலை, அவன் இன்ட்ரெஸ்ட்டு அதை வாங்கி வைக்கிறான், அதெல்லாம் அது பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ எல்லாமே நான் இங்கே வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ண ஒரு விஷயந்தான். இது என்னென்னா நம்மளோட முதல் படம் அப்படின்றதுனா பண்ணால் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒன்று தான். இதுதான் என்னோட முதல் படம், கடைசி படம் அப்படின்ற ஒரு விஷயம். அட்டம்ப்ட் ஒன்றே அடித்தா ஒரே அடிப்போம், அப்படி தான் சொன்னேன். இல்லாட்டினா நம்ம விவசாயத்தை பார்ப்போம், அப்படி தான் சொன்னேன். அசோக் என்னோட கசின், அவர் என் கூட அந்த படத்துலேயே வந்துட்டார், என்னோட மாமா பையன் தான். ஸோ அவர் தான் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்துக்கிறேன். ஸோ 2 பேரும் எப்படி உன்னால் முடியுமாலாம் கேட்காத, வரைய தெரியுமான்னு கேட்டால் பென்சில் ஸ்கெட்சு வாங்கி கொடுத்து வரைஞ்சி காமிச்சா தான் வரைய தெரியுமா எனக்கு தெரியும். முடியுமா இல்லை முடியாதுன்றாங்க, முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. இது முடியுமா நம்ம பார்ப்போம். இப்படி 80s அது வந்து பெரிய ஆர்ட் டைரக்டர் வேணும், எல்லாமே நியூ ஃபேஸ் வச்சு எப்படி பண்ண முடியும்னு கேட்குறாங்கன்னு எல்லாமே கேட்பாங்க. நம்ம முடியுமானா எனக்கு பென்சில் கொடு, பேனா கொடு, வரைஞ்சி பார்க்குறேன், எனக்கு வரைய விளாட்டி நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படி சொல்லி தான் இறங்கும். கடைசி ஒரு அட்டம் அடிப்போம். நமக்கு லாஸ் ஆச்சுன்னா நமக்கு உழைச்சி அந்த லாஸை அடைப்போம். ஸோ அதுக்கான இது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இறங்குது. ஸோ அது நான் திருப்தியாக அந்த படம் பண்ணேன். ஒரு ப்ரொடியூசராக சுப்பிரமணியபுரம் ரிலீஸ் ஆகும்போது வந்து அந்த படம் மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் ஆனப்போ வந்து எல்லாரும் புருவத்தை உயர்த்தி பார்த்தாங்க, இந்த படம் மல்டிப்ளெக்ஸில் இருக்கு. ஏன்னா 2007ன்னு நினைக்கிறேன், தப்பா இல்லைன்னா 2006-7 சம்திங் அந்த வந்து அன்னைக்கு 2008 ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அன்னைக்கு இருந்த சினிமா கல்ச்சர், சுப்பிரமணியபுரம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பட்ட விஷயங்கள், ஒரு ப்ரொடியூசராக, ஒரு தயாரிப்பாளராக, இன்னைக்கு நம்ம கிடாரி ரிலீஸ் ஆகிறதுக்கும் ரெண்டுக்கும் வந்து ஏதாவது இடர்பாடுகள் வந்து கம்மியாக இருக்கா, ஜாஸ்தியாக இருக்குங்களா? ஜாஸ்தியாக இருக்கு. அன்னைக்கு கஷ்டமாக இருந்தது என்னென்னா, அப்போ வந்து தயாரிக்கிறது தான் கஷ்டமாக இருந்தது, இப்போ ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதான் ஒன்று. இது எனக்கே எப்படின்னா, அப்போ மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். எனக்கே இப்போ இருக்குது எல்லாத்துக்கும். ஏன்னா இப்போ வந்து போட்டி பொறாமை அதிகமாகிடுச்சு, அப்போ கம்மியாக இருந்தது, இப்போ இன்னும் ஜாஸ்தி வளர எல்லாமே வருது. நான் எப்போதுமே வரும்போது பேப்பர் பார்த்தேன்னா எல்லா படமும் ஓடணும்னு நான் நினைப்பேன். அது மாதிரி எல்லோரும் நினைப்பாங்களா எனக்கு தெரியல, அது எல்லோரும் நினைக்கணுன்றதான் ஆசைப்படுறேன். எல்லாருமே படம் கஷ்டப்பட்டு தான் படம் இருக்குது, எல்லாமே படம் போட்டு தான் படம் இருக்குது. ஸோ அப்போ 4 படம் 3 படம் ஒன்றா வருதுன்னா எல்லாமே அதுதான் சொல்லுவாங்க, இந்த படம் வரக்கூடாது, அந்த படம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லா படமும் வரணும், எல்லா படமும் ஓடணும். ஸோ இப்போ படங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ வரும்போது தேட்டருக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ வந்து அதுக்கான ஸ்பேஸ் இருந்தது, சின்ன படம் பெரிய படம் அதுக்கான இடம் இருந்தது, ஓடுறதுக்கான நாட்கள் இருந்தது. இப்போ நாட்கள் எல்லாம் கம்மியாயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா படங்கள் நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சு, அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு 4 படம் வருது. ஸோ அப்படின்னும்போது அது எந்த படத்தை பார்ப்பாங்க, ஜனங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, தேட்டருக்கு கொடுக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ படங்கள் குறையும் போது தான் இது வந்து சாத்தியமாகும். இது நீங்கள் சொல்லும்போது ஒன்று தான் ஞாபகம் வருது. ஒரு சுப்பிரமணியபுரம் அப்படின்னு ஒரு படம் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 வருஷம் அதே பேட்டர்னில் நாங்கள் ஒரு 25 காப்பீஸ் வந்து நாங்கள் பார்த்தோம், வேறு மாதிரி. ஒரு நாடோடிகள் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அதே பேட்டர்னில் ஒரு 2-3 விஷயம் பார்த்தோம். ஏன் வந்து இந்த மந்தை திங்கிங், ஒரு ஹேர்டு மாதிரி ஒருத்தங்க பின்னாடியே இல்லை ஒரு ஃபார்முலாவே அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்கான ஐடென்டிட்டியை வந்து ஏன் வந்து இந்த கோலிவுட் வந்து கிரியேட் பண்ணிக்க மாட்டேங்குது? இன்னைக்கு 2016 அதுக்கு வந்து சாத்தியங்கள் ஜாஸ்தி தானே. ஸோ இப்போ என்னென்னா ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அதே மாதிரி எடுக்கணும் அப்படின்ற அந்த ஃபார்முலாக்குள்ள வந்துட்டோம். பேய் படம் வர வரைக்கும் தொடருது. பேய் படம் இது ஒன்றுமே ஒரு ஹிட் ஃபார்முலா தான், அதை நோக்கி தான் எல்லாம் ஓடுற ஒரு விஷயம். இப்போ இதுதான் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ஹிட். காமெடி படம்னா காமெடி படமாக ஜெனர் வந்துச்சு, அதுக்கப்புறம் பேய் படம் வந்திருக்கு, இப்போ பேய் படத்துக்கிட்ட வந்துருக்கும். இப்போ வேற ஒரு படம் தான் உடைக்கணும். ஸோ
ஒரு படம் எது பயங்கரமாக ஓடுதோ அதை நோக்கி தான் எல்லாமே போவாங்க. அப்போ எல்லா ஜானர் ஆஃப் மூவியும் வரணும், ஒரு அட்டம்ப்ட் எல்லாமே கொடுக்கணும். அப்போ ஒரே மாதிரி படம் கொடுக்கும்போது ஒரே மாதிரி ஆடியன்ஸ் அதை தான் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. இன்னைக்கு இந்த பேய் படங்கள் இவ்வளோ வரும்போதுங்க, திடீர்னு ஒரு அப்பா வருது, யாருமே எதிர்பாராத ஒரு வெற்றி. அப்பா வந்து சொல்றது உலகுக்கு என்னன்னா, இன்னைக்கும் வந்து நீங்க மெசேஜ் வச்சு படம் பண்ணலாம், இன்னைக்கும் வந்து ஒரு நியாயத்தை வச்சு எந்த நீங்க ஒரு ஆங்கிள் காட்டாம நீங்க பயங்கரமா செட்டு போடாம ஒரு படம் பண்ணலாம், ஜெயிக்கும் அப்படிங்கிறதான் அப்பா மாதிரி படங்களும் வந்து இப்போ வர ஜோக்கர் மாதிரி படங்களும் வந்து ப்ரூவ் பண்ணுது. ஆனா அந்த அட்டம்ப்ட் வந்து சுத்தமாவே ஜீரோ அட்டம்ப்ட் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு பேட்டர்ன், 3 வருஷத்துக்கு ஒரு பேட்டர்ன் அப்படின்னு இல்லை, அது அப்படி பழகிடுச்சு, அப்படி தான் வருவாங்க எல்லாம். ஆனால் இப்போ கேட்கும்போது எனக்கு அந்த மாதிரி படம் பண்ணுங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு கிரியேட்டராக அவங்களுக்கும் என்னென்னா வேறு திங்க் பண்ண முடியாது. ஸோ ஒரு இதுதான் போட்டிகிட்ருக்கு, அப்போ இதுதான் பண்ணணும், வேற ஒன்று எடுத்து விடும்போது தான் அது போகும். கண்டிப்பாக. சப்போஸ் அது போலாட்டி நீங்கள் அந்த மாதிரி எடுத்துருக்கலாம், அதுதானே இப்போ பார்க்குறாங்க. அவங்க ஆடியன்ஸ் வந்து நான் இதை தான் பார்ப்பேன்னு சொல்கிறதே கிடையாது. நீங்கள் எடுத்து கொடுத்தா நம்ம பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் நீங்களே சொல்லிட்டீங்க, அப்பான்ற படம். அப்பான்றது வந்து என்னென்னா உறவு முறைகளை சொல்கிற படம். உறவுகளை சொல்லும்போது எப்போதுமே அது அப்படியே தான் இருக்கும், எல்லா ஊரையும் ஒரே உறவுகள் தான். அந்த உறவு முறைகளை என்றைக்கு சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அப்பாவும் அதை பற்றி சொன்ன ஒரு படம். அந்த உறவுகள் எல்லாருமே அவங்கள யோசிக்க ஆரம்பிச்சோம், அந்த டயலாக் எல்லாமே வந்து ப்ளஸ் அதுதான் எவ்வளோ பெரிய இது கொடுக்குறாங்க. அப்போ ஆடியன்ஸ் பார்க்க தயாராக இருக்காங்களே, அப்போ அது ஓடுதில்லை. ஸோ அப்போ இன்னும் அந்த அட்டம்ப்ட் வரத்தான் செய்யும், அதை எடுத்து வைக்கணும், ஒரு எடுத்து வைக்கும்போது தான் அது வரும். கிடாரி பார்க்கும்போது சுப்பிரமணியபுரம் பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டில் டக்குன்னு ஓடுறது ஒரு விஷயம். பிரசாத் முருகேசனை பற்றி நீங்கள் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பேசின ஒரு விஷயம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இது நான் டைரக்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொன்னீங்க. எவ்வளோ தூரம் அப்படி, ஏன்னா சசிகுமார் அப்படிங்கிறவர் அவ்வளோ சீக்கிரம் அப்படி நினைக்க மாட்டாரு. ஏன் வந்து நீங்கள் அப்படி நினச்சிங்க? சுப்பிரமணியபுரம் எப்படி ஒரு நட்புக்குள்ள ஒரு கதை சொன்னோம், அந்த ஒரு ஒரு செக்டார், ஒரு விஷயம், இப்படிப்பட்ட மனிதர்கள் நட்புக்குள்ளே அவங்களோட நட்பை பற்றி பேசின ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதே தான் அந்த தாட்டியமாக தெரிகிறவங்க ஃபேமிலிக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் கிடாரி. அது நட்பை பேசணும். இது அது குடும்பத்துக்குள்ளே இருந்தால், அவங்கெல்லாம் குடும்பத்துக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும். சுப்பிரமணியரை பார்த்தா நீங்கள் அழகர் பரமலாம், அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருந்தால் அவங்களுக்குள்ளே எப்படி இருக்குன்ற ஒரு விஷயம்தான். ஸோ அந்த விஷயத்தை சொல்கிறது தான் கிடாரி. ஸோ அதோட ஸ்டைலும் மேக்கிங்கும் சரி, அந்த கதையும் சரி, கேரக்டர்ஸும் சரி, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அது எனக்கு சுப்பிரமணியபுரத்தை நினைவுபடுத்துச்சு. கதை சொல்லி முடித்தவொடனே நாங்கள் பேசினது, நான் சுப்பிரமணியத்துக்கு பிஹைண்ட் என்ன ஒர்க் பண்ணணும் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி இதை ஒர்க் பண்ணீங்க, இது யார் இது அப்படின்ற அதை தான் பேச ஆரம்பித்தோம். நாங்கள் படம் பார்க்கும்போதும் எனக்கு பிரச்சனை வச்சு, இது நான் எடுத்துக்கலாமே, நம்ம ஸ்டைல் எடுத்துக்கலாமே, நமக்கு சுப்பிரமணியரை மாதிரி அதுக்கு தேவையான விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ அப்போ அது மாதிரி தான் நம்ம பண்ணுறோம், அப்போ இதை நம்ம பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் நான் நடித்த படங்களெல்லாம் நடிகராக இருந்திருக்கலாம், அது அவரோட டைரக்டர் படம், ஸோ அவங்க தான் அது பண்ண முடியும். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இது நான் கொஞ்சம் ஆசைப்பட்டேன், அந்த மேக்கிங் ஸ்டைலும் அதுவும் பார்க்கும்போது, அந்த ஸ்கிரிப்ட், அந்த டயலாக் மாடுலேஷன், அந்த நேட்டிவிட்டி எல்லாமே பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்கான கதை மட்டும் இல்லை, நான் டைரக்ட் பண்ணக்கூடிய கதையாகவும் இருக்குது. இதை நம்ம பண்ணலாம்னு ஒன்று தோணுச்சு, நம்ம ஸ்டைலில் இதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணின படம் தான் கிடாரி. பிரசாத் முருகேசன் அவர் வந்து ஒன்று சொன்னார், இது வந்து சசி சாருக்காண்டியே எழுதின ஒரு கதை அப்படின்ட்டு. அவர் வந்து சொல்கிறப்ப நீங்கள் என்ன நினச்சிங்க, இவனா வந்து ஒரு கதையை வந்து நமக்காண்டியே வந்து சுப்பிரமணிய ஒரு சாயலில் வந்து எழுதிட்டு வந்துட்டா அப்படியா அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை உண்மையாகவே டேட்டா ஒர்க் நீங்கள் எந்த அளவுக்கு சுப்பிரமணியபுரத்துக்கு வந்து எஃபர்ட் எடுத்து டேட்டா ஒர்க்கும் சரி, மித்த பல விஷயங்களும் சரி, அந்த பின்னாடி ஒர்க் பண்ணிங்களோ அதே சின்சியரிட்டியோட ஒரு டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் தான் என்றைக்குமே நம்மளை பிடிக்க வைக்கும். சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பிரசாத் வந்து ஏற்கனவே வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கதை சொல்லியிருந்தார். அப்போ அந்த பிளாக் ஹியூமர் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் ஒரு கதை சொன்னாப்புல. ஸோ அப்போ நான் அதை பண்ணலை, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன், வேறு படங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணோம். அப்போ வந்து ஒரு ஹியூமரான சப்ஜெக்ட் நல்லா இருந்தது, அது நல்லா இருந்துச்சு. ஆனால் அவர் சொல்லும் போதே அவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஷனோடு சொல்லுவார், எந்தெந்த கேரக்டர் எப்படி பண்ணணுன்ற ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ இந்த படத்துலையும் வந்து சொல்லும்போது, ஸோ அவங்க எனக்காண்டி கதை என்ன சொல்ல, கிடாரின்னு சொன்னோன்னே பேரே கரெக்ட் நல்லா இருக்கேன் அப்படின்னு கேளுங்க, உங்களுக்கு தான் பண்ணியிருக்காரு கேளுங்கன்னு கேட்டோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ இதாக இருந்தது. அந்த கேரக்டர்ஸ்குள்ளே கிடாரி இருப்பான். எப்போதுமே ஒரு ஹீரோ சுற்றி தான் எல்லா கேரக்டர்ஸும் இருக்கும், இதில் வந்து அந்த கேரக்டர்ஸ் அதுக்குள்ளே கிடாரி இருப்பான்ற ஒரு இதுதான் இருந்தது.
ஸோ எல்லாமே லைவாக இருந்தது கேரக்டர்ஸ். அவர் சொல்லும் போதும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் எப்படி பிஹேவியர் இருப்பாங்கன்னு சொல்லும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. இது அப்படியே கொண்டு வந்துட்டாலும் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது அப்படியே வந்திருக்கு, அதை விட நல்லா வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எஸ்ஆர் கதிர், அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டைரக்டர் வந்து என்ன வேணால் இமேஜின் பண்ணிடலாம். அவரே சினிமோட்டோகிராஃபராக இருந்தாருன்னா அதே விஷுவல் மேபி கொண்டு வரலாம். ஆனால் அந்த மூளையை விட 2 மடங்கு மூளை ஒரு சினிமோட்டோகிராஃபருக்கு இருந்தால்தான் டைரக்டரோட அதுவும் கனெக்ட் ஆனால் தான் அதை அப்படியே விஷுவலாக எடுத்துகிட்டு வர முடியும். சசிகுமார் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அங்கம், இந்த கிடாரியில் அவர் எவ்வளோ பெரிய அங்கம் வகிக்கிறார் ஒரு சினிமோட்டோகிராஃபராக? ஐ மீன் கதிர், எஸ்ஆர் கதிர் வந்து எப்படின்னா ஒரு டைரக்டருக்கு எப்போதுமே எப்படி இருப்பான்னா, ஒரு சினிமாட்டோகிராஃபராக மட்டும் இருக்க மாட்டாப்புல, உங்களுக்கு வந்து ஒரு கோ டைரக்டர் மாதிரி இருப்பார். ஒரு கேமராமேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த ஒரு கோ டைரக்டராக இருக்கிற ஒரு கேமராமேன் அப்படின்றத வந்து கதிர் கொடுக்கலாம். ஸோ கதை கேட்ட போதும் அதுக்குள்ளே இருப்பார், எல்லா டைலாகும் அவருக்கு தெரியும். ஸோ அந்த மூடு எந்தெந்த இதுன்றது ஒரு தடவை பிரசாத் சொன்னோன்னே நான் எந்த டைரக்டரும் நான் அவரோட ஒர்க் பண்ணும்போது எந்த டைரக்டரும் நான் சொன்னாலும் என் கதைகளும் ஒரு தடவை சொல்லிட்டா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவோம். ஸோ அந்த கதைக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாப்புல, அந்த படத்துக்கு தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் எப்போதுமே இருப்பார், ஒரு கோ டைரக்டராக தான் இருப்பார். நானே போனேன்னா என் பேரை கொடுத்து நான் சொல்ல அவர் எழுதலாம் வைப்பேன், இந்த சார்ட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ என் ஆஃபீஸில் தான் எப்போதும் இருப்பார். ஸோ இந்த இது போடுங்க, யார் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் சார்ட், அது அவரோட வேலையே கிடையாது, ஆனால் அதையும் பண்ணுவோம். அது ஒரு கேமராமேன் வேலையே கிடையாது, ஆனால் அதையும் பண்ணுவோம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி. ஸோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இவங்களும் போகலாம், நாளைக்கு இது பண்ணாமல் அதை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறார், அந்த வேலையும் அவர் பண்ணுவார். ஸோ எல்லா வேலையும் பார்ப்பார். ஸோ அதான் சொல்கிறேன், ஒரு கோ டைரக்டர் மாதிரி இருக்க மாட்டார், ஒரு கேமராமேன் மாதிரி இருக்க மாட்டார். ஸோ அப்படி தான் கிடார்லையும் இருந்த ஒரு விஷயம். மேக்கிங் வைஸும் புதுசாக யோசிச்சு ஏதோ நல்ல ஒரு விஷயமாக யோசித்து கொண்டு வருவார். ஸோ இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுமோ இந்த படத்துக்காக வாங்குது, அந்த ஒரு ஷாட்டுக்காக ஒரே ஒரு ஷாட்டு, சிங்கிள் ஷாட், ஒரு ஷாட்டில் தான் எடுத்திருப்போம். காருக்குள்ளே எல்லாமே இருக்கும். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த கார் ஷாட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஒரு நாள் எடுத்தோம். ஏன்னா கட் பண்ணாமல் ஒரே சிங்கிள் ஷாட்டில் அது கார் மேலே வந்து அந்த ட்ராலி மாதிரி போட்டு கேமரா வச்சு அங்கே கைப்பிடியை போட்டு நாங்கள்லாம் ஆர்டிஸ்ட் காருக்கு உள்ளே அப்படி காலை நீட்டி உட்காந்துப்பான். ஸோ இங்கே இருந்து அங்கே எடுத்துகிட்டு போக, நாங்கள் பேசும்போது கரெக்டாக கொண்டு போகணும், அடுத்து இவர் பேசும்போது கொண்டு வரணும். ஸோ எல்லாமே கொண்டு போவோம், கேமரா மெல்ல வந்து வெளியில் வரணும் கார் போகும்போது. ஸோ இது சிங்கிள் ஷாட்டாக நாங்கள் பண்ணோம். ஸோ அது ரொம்ப அற்புதமாக அதை பிளான் பண்ணி அந்த ரெடி பண்ணுறதுக்கே எங்களுக்கு 3 மாதம் ஆச்சு. ஆனால் படம் ஆரம்பிக்கும் போது அதை சொல்லிட்டாப்புல ரெடி பண்ணி, அதுக்காகவே சும்மா வாங்கி அந்த சும்மா படத்தில் யூஸ் பண்ணி அந்த சும்மா வச்சு தான் இது பண்ணோம். அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப, அந்த ஷாட் எனக்கு ரொம்ப அவனோட இதில் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அதில் இன்வால்வ் பண்ணுவான். ஒரு டார்ச் வச்சுட்டு டார்ச் லைட்டிலே வந்து லைட்டிங் பண்ணியிருப்பாப்புல, வேறு எதுவுமே இருக்காது. அதுவும் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், லைட்டிங்கே உங்களுக்கு டார்ச் தான், வெறும் டார்ச் லைட் தான், வேறு லைட்டே கிடையாது, லைட் சோர்ஸே கிடையாது, டார்ச் லைட்டு மட்டும்தான். ஸோ அந்த டார்ச் லைட்டை மட்டும்தான் வச்சுட்டு 2 கேரக்டர் பேசுகிறத எடுத்து அது படம் பார்க்கும்போது தெரியும் எப்படி இது பண்ணாங்க. ஸோ லைட் சோர்ஸே வந்து அந்த டார்ச்சில் வர்ற லைட்டிங் தான். அப்பா. ஸோ அது இதாக இருக்கும். அது நீங்கள் பார்த்தோன்னே தெரியும். அந்த லைட் சோர்ஸே வந்து அந்த டார்ச் அடிக்கிற அந்த லைட் அவங்களுக்கு போகும், அது ஆப்போசிட்டில் வச்சுருக்க கேரக்டர் அந்த டார்ச்சில் ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட் வந்து இவருக்கு வரும். ஸோ அப்படி தான் வச்சு பண்ண ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்டம் பண்ணுற ஒரு விஷயம். ஒரு ஆள் ஸோ ஒரு சப்போர்ட்டிவான ஆள், ஒரு டைரக்டருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். தர்புகா சிவா காம்பினேஷன் கேட்கும்போதே ஒரு சர்ப்ரைஸ், என்ன அது இவர் எதுக்கு இங்கே வந்தார், ஒரு காமெடி பண்ணுறவராச்சே அப்படின்ட்டு. பாடல் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்புறம் 2வது கேட்கும்போது பரவாயில்ல அப்படின்ட்டு இருந்தது. 3வது கேட்கும்போது வேற மாதிரி, ப்ரெஷோவில் விஷுவல் பார்க்கும்போது வேற லெவலில் ஒரு எலிவேட் ஆச்சு. உங்களதுல ஆக்சுவலாக எவ்வளோ பேர் நோட்டீஸ் பண்ணுவாங்க தெரியல, சசிகுமார் படம்னா அதோட சிக்னேச்சர் வந்து நல்ல பாடல்கள். எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிரீசியான பாடல் வந்து அமையாது. அப்படி வந்து மோஸ்ட் ஆஃப் யுவர் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் ஒரு 50 வருஷம் தாண்டி எப்படி இளையராஜா சாரோட இசையை பேசுகிறோமோ அந்த அளவுக்கு உங்கள் பாடல்கள், உங்கள் படத்தோடைய பாடல்கள். தர்புகா வந்து எப்படி நீங்களே சூஸ் பண்ணீங்களா, இல்லை வந்து அந்த அப்படியே வந்ததா எப்படி? இல்லை, தர்புகா வந்து ஆக்சுவலாக ராஜேந்திரத்தில் நடிக்கும்போது பிரசாத்தும் அதில் ஒர்க் பண்ணாப்புல. ஸோ பிரசாத்துக்கு அப்படி பழக்கம். ஸோ நான் இந்த படம் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு, நான் வேறு படங்கள்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்காக பிரசாத் வெயிட் பண்ணும்போது அப்போ வந்து என்னென்னா இவங்க 2 பேரும் பேசிட்டு சாங் அப்பயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஓகே. ஸோ அது எனக்கும் தெரியாது. ஸோ படத்தில் உள்ள 6 சாங்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் படி தர்புகா வச்சு பண்ணி அதுக்கு லிரிக் ஏகாதேசிய அவர்களை எழுத வச்சு பாட வச்சு எல்லாமே வச்சுட்டாங்க. எனக்கு ஒரு நாள் கதிரும் ஒன்று ஃபோன் பண்ணாங்க, நம்ம படத்துக்கு ஒரு புது விஷயம் ஒரு பண்ணியிருக்காரு, நீ கேளு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இது பண்ணாப்புல எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு பாரதியார் அவர்களோட வரிகளில் ஒரு சாங் பகைவனுக்கு அதுவா அந்த சாங் நல்ல மூடு வச்சு தான் படத்தோட மூடுக்கான வச்சு. அதுக்கப்புறம் அந்த மியூசிக் டேரக்டரை கூப்பிட்டு வரோம். யார் மியூசிக் டேரக்டர்லாம் சொல்லவில்லை, அப்பயும் அவங்க சொல்லலை. அதுக்கப்புறம் மியூசிக் டேரக்டரை கூப்பிட்டு வரோம். யார் அப்படின்னோடனே அந்த வருவார், பேரை சொல்லுப்பா அப்படின்னு. பேரும் சொல்லலை. இல்லை நீ பார்த்தா இதான்ருவா, கேட்டா இப்படியா வேணான்ருவா, ஏதோ சொல்லிடுவேன்னு சொல்லவே இல்லை. சரி ஆம்பளையா பொம்பளை அதை சொல்லு, கருப்பா சிவப்பா சொல்லுங்கப்பா. இல்லை நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அந்த தர்புகா வந்தார். தர்புகா நான் நடிக்க, ஏன்னா ஒரு கேரக்டருக்கு வேறு நான் நடிக்க தேடிக்கிட்டு இருந்தேன், ஒரு காமெடி கேரக்டர், கிளி கேரக்டர். தர்புகா அது கூட நீ ராஜேந்திரன் நடிச்சோன்னாச்சு, என்ன இங்கே அப்படின்னா மியூசிக்கா அப்படின்னா இதுக்கு தான் நாங்கள் சொல்லலை அப்படின்னு. அப்புறம் பாட்டு கேட்டவொடனே எனக்கு பிடிச்சிருந்தது. பிடிச்சவொடனே 6 பாட்டும் அப்படியே இந்த படத்தில் இருக்கிற 6 பாட்டும் அவர் ஒரு தடவை டியூன் போட்ட சாங் தான். ஸோ சுச்சுவேஷன் சொல்லி சொல்லி இது பண்ணாங்க. புதுசாக சவுண்ட்ஸ் எல்லாமே ஏதோ புதுசாக இருந்தது. ஸோ நல்லா இருக்குது. எனக்கு கேட்டவொடனே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் தர்புகாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதுவும் என்னென்னா என்னோடய கம்பெனி ப்ரொடக்ஷனை நான் தயாரித்தனால அது முடிஞ்சது. இல்லைன்னா நான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நான் தைரியமாக எடுக்கலான்றது. எப்படி ஜேம்ஸ் வசந்த் நான் ஃபஸ்ட்டு படத்தில் கொண்டு வந்தோம்னா, ஜேம்ஸ் சாரை கொண்டு வந்தோம்னா, அதே மாதிரி தான் இதுவும் எனக்கு இருந்தது. ஆகா நம்ம படத்துக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆஹா ஒரு புதுசு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கூப்பிட்டு வந்தோம். ஸோ நான் தயாரித்தனால அது எனக்கு சாத்தியமாச்சு. படத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. சசிகுமார் எனக்கு தெரிஞ்சு கோலிவுட்டில் ரொம்ப ப்ரைவேட் பர்சன் அப்படின்னு சொல்லிடலாம். நாங்கள் அடிக்கடி உங்களை மேடையில் பார்க்க முடியாது, இல்லை தியேட்டரில் பார்க்க முடியாது, ஃபங்க்ஷன்ஸில் பார்க்க முடியாது. ரொம்ப க்ளோஸ் டோருக்குள்ளே ஒரு ப்ரைவசியை விரும்புகிற ஒரு பர்சன். நடிகராகிறதுக்கு முன்னாடி, ஒரு தயாரிப்பாளருக்கு முன்னாடி சசிகுமார் இப்படி தான் இருந்தாரா, இல்லை ஜாலியாக சுற்றுறாளா? இல்லை இப்போயும் நான் சுற்றுவேன், சினிமா ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லை. ஸோ ஃபங்க்ஷனுக்கு எனக்கு நான் அதுக்கு முன்னாடி அது என்னோடய கேரக்டர், என்னோடய நேச்சர், அவ்வளோதான். நான் ஃபங்க்ஷனுக்கு அவாய்ட் பண்ணுறது இல்லை, வாண்டடாக இவர் அவர் ஒரு ரூம்குள்ளே இருந்துட்டு அவர் இப்படி இருக்கணும், இந்த மோமுடி போட்டுட்டு இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. நான் வீட்டில் இருக்கும்போதும் ஏதாவது கல்யாணம் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சாலுமே லேட்டாக போகிற ஒரு ஆள் தான். ஃபங்க்ஷனுக்கு போகாமல் சினிமாவுக்கு போகிற ஆள் தான். ஃபங்க்ஷன் போகணுமா சினிமா போயிடுவேன் நான். ஸோ நான் அப்படி என்னோடய நேச்சர் அது. ஸோ அதனால் நான் எங்கேயும் போய் பழகிட்டால் நான் எல்லாரோடையும் போடுவேன். நான் சுற்றுறாள் தான், எல்லாம் எல்லா ஊரும் சுற்றுறாள் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு நான் எங்கே வேணால் போய் வருவேன். ஸோ ஒரு பொது அதாவது என்னென்னா ஒரு விழாவுக்கு போகிறதும் மேடையில் போய் பேசுகிறது அதெல்லாம் நமக்கு இருக்காது. நம்ம ஃப்ரீயாக என்ன விடுங்கப்பா, என்னப்பா நீங்கள் இங்கே முன்னாடி உட்கார வச்சுட்டு முன் சேரில் உட்கார வச்சுட்டு அப்படியே கேமரா வேறு வச்சுக்குவான், நம்ம நகலவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதுதான் ஒன்று, இப்படியே இருக்கணும். 4 மணி நேரம் இப்போ உட்கார வச்சுடுறாங்க, 5 மணி நேரம் உட்கார வச்சுடுறாங்க. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போனால் அப்போல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு 8 டேரக்டர் தான் இருப்போம். இப்போ 30 பேர் இருப்பாங்க, 30 பேர் இருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம அப்படியே உட்காரணும். 30 பேர் எப்படா அந்த 30 முடிச்சிட்டாரா, அடுத்து யாரா போகிறா அப்படின்ற அந்த பதவிப்பு இருக்கும். ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கும் போது டென்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது கூட பண்ணிடலாம், ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளேயும் இருக்கே அப்படியே. அதுவும் அந்த தேட்டரில் இருப்போம், தேட்டரில் இருக்கும்போது அதில் ஆடியோ ரிலீஸே வேணான்னு வச்சேன். நான் வேணும்னு நினைக்கல. ஏன்னா ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தருடைய கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா. அது எப்படின்னா சீஃப் கெஸ்ட் 10 சீஃப் கெஸ்ட் வேறு இன்வைட் பண்ணுன்றாங்க. 10 சீஃப் கெஸ்ட் போட்டுருவோம். ஓகே, சீஃப் கெஸ்ட் போட்டால் நான் மாடியில் இருப்போம், ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூட்டு போய் மேலே கொண்டு போய் விடுவோம். அடுத்து 2வது சீஃப் கெஸ்ட் வருவார், அங்கேருந்து கடற்கடன்னு ஓடி வருவோம். ஓடி அவரை கூட்டு மேலே போய் உட்கார வச்சு எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் வருவார். பியர் ஓடி விடுறாரு, எவ்வளோ வந்துட்டா வேமா வாங்கன்னு. லிஃப்ட் வேறு அந்த நேரம் ஒர்க் பண்ணாது, படியில் கடற்கடன்னு இறங்குவோம். அந்த தேட்டர் படியில் இறங்கி கூட்டு வருவோம். கூட்டு வரும்போது என்னென்னா எல்லாம் உட்கார வச்சுட்டு இன்னும் ஒருத்தர் இல்லை, வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி ரெடி ஆகணும். ரெடியாகி இதெல்லாம் ரெடியாகி அவங்க எல்லாம் சேர்றதுக்கு 10:30 ஆயிரும். 10:30க்கு அவங்க பேச ஆரம்பிக்கும் போது அங்கே வந்துடுவாங்க. இதில் தேட்டர்லேருந்து 11 மணிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு வாங்க. 2 நிமிஷம் 1 நிமிஷம் பேசுங்க. அவங்களையும் சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டுட்டு நீங்கள் 1 நிமிஷம் தான் பேசணும்னா கிளம்புங்கன்றது இந்த டென்ஷன்ஸு. இதுக்கு முதல் நாள் நைட் என்னன்னா அந்த ஸ்க்ரீன் பண்ணும்போது திடீர்னு சிங்க்கு இதாக போயிடும், தூங்குறதுக்கு 2-3 மணி ஆயிரும் எல்லாம் சிங்க். ஏன்னா 1 மணிக்கு தான் அவங்க தேட்டர் கொடுப்பாங்க, 2 மணிக்கு தான் செக் பண்ணணும். 2 மணிக்கு செக் பண்ணி இது பண்ணி இப்படி பண்ணும்போது இது எனக்கு எல்லாருக்குமே ஒரு டென்ஷன். ஒரு படம் பண்ணுற ஒரு ஆடியோன்றது ஒரு அழகாக சென்டர் பண்ணி இது எல்லாமே டென்ஷன் ஆகி முடிஞ்சவொடனே அப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாருக்குமே நடக்குது. இப்போ பார்த்தா ஒரு 30 பேர் இருப்பாங்க, எல்லாரும் பேசணும், எல்லாம் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். 2வது படம் அப்புறம் ஆடியோ ரிலீஸ் ரொம்பனா ஒரு வெற்றி பெற்றவர்கள் வெற்றியானவர்கள் தான் மேடையில்
இருப்பாங்க. ஸோ நான் போகும்போதே, நான் வெற்றியாகி போகும்போது, நான் ஜெயிச்சு போகும்போது எனக்கு அங்கேயே நான் அதுலேருந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னடா நான் என்ன முன்னெடுத்துறீங்க, நானும் அவங்கள பார்த்து ரசித்து வந்தவங்க, அவங்க என்ன கடைசி உட்கார்றாங்க, அவங்கள ஏன் இது பண்ண மாட்டாங்க. அப்போ இது எனக்கு சாத்தியப்படல, எனக்கு பிடிக்கல இதெல்லாம். ஸோ அதுவும் நான் போய் மிங்கிலாய் மேடையில் நிறையா பேசணும், நமக்கு அந்த பேச்சும் வராது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டனால நான் இவ்வளோ பேசுகிறேன், கேள்வி கேட்காம நீங்களாக பேசுங்கன்னா என்ன மீ அண்ட் மை ஃபேமிலின் எஸ்ஏ மாதிரி சொல்லணுமா? இல்லை அதுவும் எனக்கு தெரியாது. கேள்வி கேட்கறதுனால இப்போ அவங்ககிட்ட சேட்டிங்காக பேசிகிட்டு இருக்கோம். ஒரு மேடையில் நமக்கு அதுவும் பேச தெரியாது. அப்புறம் வந்தாலும் சினிமாவை பற்றி பேச மாட்டாங்க, அந்த படத்தை பற்றி பேசணும்னா எல்லாம் இருப்பாங்க. அந்த படத்தை பற்றி பேசாமல் படத்துக்கு சம்மந்தமாக இல்லாத விஷயங்களை பேசுவாங்க. கண்டிப்பாக அது உங்கள் மேடையில் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டி நீங்கள் பேசணும். உண்மை. ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு அங்கே அந்த பின்னாடி பேசுகிறவருக்கு பின்னாடி கை கட்டி நிற்கிற அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் தன்னுடைய படத்தையும் தன்னுடைய இதை பற்றியும் பேசணும்னு நினைக்கும் போது நீங்கள் அந்த படம் பார்த்த விஷயம் அவங்கள பற்றியோ இதை பற்றியோ பேசுகிற ஒரு விஷயம் அங்கே இல்லை. அப்போ என்னென்னா நீங்கள் என்னென்னா பேப்பர் நமக்கு என்ன தோணுன்னா, நமக்கு இந்த 7 பேர் இருக்காங்க, இந்த 7 பேரில் நான் பேசுகிறது தான் பேப்பரில் நாளைக்கு வரணும், அப்போ என்ன பேசலாம், இப்படி தான் வரும். இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது, இதுதானது. அப்போ நான் பேசினா அப்போ நான் ஒரு கருத்தை சொல்லணும். ஸோ அப்போ என்னன்னா அந்த படத்தை பற்றியோ அந்த இதை பற்றியோ வராது செய்திகள். என்ன மோட்டிவ்ல வைக்கப்பட்டதோ அதுக்கான அப்புறம் எதுக்கு ஆடியோ ரிலீஸு? ஸோ நான் அதை விழிச்சிடும். 2வது ஆடியோ ரிலீஸ் வந்தால் என்ன போனாலும் நான் உங்களை கூப்பிட்டா நீங்கள் என்னை புகழ்ந்து தானே ஆகணும். புகழ் வைங்களேங்க, என்னை புகழ்ந்து தானே பேசுகிறேன். எனக்கு எதுக்கு அது தேவையே இல்லையே. நீங்கள் என்ன எதுக்கு நீங்கள் புகழணும்? வேண்டாம் விருப்பம் உங்களுக்கு எனக்கு என்னது புகழ்வாங்க அப்படின்னு அதெல்லாம் அவங்களுக்கு சங்கட்டத்தை நான் கொடுக்க விரும்பலை. ஸோ நான் ஆடியோ ஃபங்க்ஷன் நான் ஆரம்பத்துலேருந்து எந்த ஃபங்க்ஷன் நான் போகிறதில்ல. அது இப்போ இதுக்காக மட்டும் இல்லை, இது காரணங்கள் நிறையா இருக்குது. பட் எனக்கு ஆரம்பத்துலேருந்து போகாதனால இது எனக்கு மிங்கல பிடிக்கல, நானும் போகிறதில்ல. நான் போகாதனால நான் இன்னொருத்தவங்களை போய் நான் ஆடியோ ரிலீஸ் வச்சுட்டு என்னோட இதுக்கு சீஃப் கெஸ்ட் ஆகுங்கன்னு சொல்லவும் முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா நான் போகல. கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க, அப்போ நீ வர மாட்டேற, அப்போ உனக்கு மட்டும் நான் வரணும் மாடி அப்படின்வாங்கல்ல. இருந்தாலும் மேட்ரு. கண்டிப்பாக. ஸோ அதனால் நான் வைக்கலம்மா, நானும் ஆடியோ ரிலீஸ் வைக்கலை. நான் பாட்டுக்கு வர்றேன், நானே கொடுத்துக்கிறேன், நானே வாங்கிக்கிறேன், அப்படி தான் என்னோடய ஆடியோ ரிலீஸ் வைக்கிறேன். அப்புறம் தான் நான் சுந்தரபாண்டியிலேருந்து நான் என்ன பண்ணேன்னா சேனலில் வைக்க ஆரம்பித்தேன். ஸோ சேனலில் வச்சு எனக்கு யார் வருவாங்களோ அவங்கள மட்டும் நான் கூப்பிட்டு அப்படி வச்சுக்கிறேன், அவ்வளோதான். இது எனக்கு இது ஈஸியாகவும் இருக்குது, டென்ஷனும் இல்லை. ஏன்னா படம் ரிலீஸுக்கும் ஒரு டென்ஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அப்புறம் ஆடியோ ரிலீஸுக்கும் டென்ஷன் இருக்குது. இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம், அது சொல்ல மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இருந்தது ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது, ஏன்னா சின்ன படங்கள்லாம் அப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லிடுவீங்க, நீங்கள் பெரிய அப்படி இல்லை. அப்படி இருந்தது, ஏன்னா படம் அந்த ஆடியோ ரிலீஸில் பார்த்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் இருந்தது. இப்போ அது தேவையில்லை. நீங்கள் யூடியூப் வந்துருச்சு, நீங்கள் உங்களோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணலாம், நீங்கள் எங்கே வேணால் ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கான ரீச் உங்களுக்கு எல்லாமே இருக்குது, எல்லாமே ரீச் தான். அந்த ரீச் போயிடுது. அப்போ இவ்வளோ செலவழிச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் இவ்வளோ செலவழிச்சு ஒரு பட்ஜெட் பண்ணும்போது அதுக்கு அவ்வளோ செலவழிச்சு இப்படி பண்ணுறது அவசியம் இல்லாத ஒரு எனக்கு தோணுது. என்னோட பர்சனல் கருத்து, ஒருத்தவங்க கருத்து அது வேணும்னு சொல்லலாம். என்னுடைய கருத்தை நான் சொல்லுவேன். இந்த ஈகோக்கள் மேடையில் இருக்கிற விஷயங்கள் பற்றி பேசுகிறப்போ எனக்கு ஒன்றே தான் ஞாபகப்படு வந்துச்சு சார். இந்த செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பாயிண்ட்டாக வச்சிங்க. அதாவது முன்னாடி அதாவது பெரிய லெஜண்ட்ஸை கூட அப்போது இந்த தற்காலிகமாக ஒரு ஹிட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி அவங்க கடைசியில் உட்கார வைக்கப்படுறதும் அவங்க ட்ரீட்மெண்ட் கம்மியாக அப்படின்ட்டு. இப்போ என்னை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் என்னென்னா முத்துக்குமார் சாரோட மரணம். என்னென்னா அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு 5 பேர் கூட அவரை பற்றி பேசி பார்க்கலங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல நீள கட்டுரைகள், கவிதைகள், ஒரு 1000 பேர் புகழாஞ்சலி செலுத்தினாங்க. இதில் ஒரு 200 பேர் பண்ண கான்ட்ரவர்சி, இவர் எப்படி இறந்தார் அப்படின்னு வேறு ஆராய்ச்சி வேற. ஏன் சார் சினிமா ஒரு மனுஷனை இருக்கிறப்ப கொண்டாடவே மாட்டேங்குது தமிழ் சினிமா? ஏன்னா ஒரு ஃப்ரான்ஸ்லேயோ ஒரு ஜெர்மன்லேயோ ஒரு முத்துக்குமார் மாதிரி ஒரு மனிதர் இருந்தாங்கன்னா அந்த மொத்த அரசாங்கமும் சேர்த்து அவருக்கு ஏதாவது கௌரவம் வழங்கி மொத்த அந்த சிஸ்டமுமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்குங்க. இன்னைக்கு முத்துக்குமார் ஃபேமிலியோ யாருமே எந்த விஷயமும் யாருக்கும் கேட்காத அளவுக்கு வைத்திருக்கும். இங்கே முத்துக்குமார் அப்படிங்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஒரு பஞ்சு அருணாச்சலம் ஆகட்டும், எல்லாரும் சரி, மறைந்தவர்கள் எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வர்றாங்க. ஏன் இந்த கலாச்சாரம் நம்ம இதில் நம்ம அப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க. என்றைக்குமே அவங்க இருக்கிற போது அருமை யாருக்கும் தெரியறதில்லை, இல்லாத போது தான் தெரியுது. அதே தான் பாலுமகேந்திரா சார் சொல்லும் போதும். ஸோ அவருடைய கடைசி படங்கள் தலைமுறைகள் நான் எடுத்தேன். ஸோ அவரும் அப்படி தான் வந்தார்.
என்னுடைய ஆஃபீஸுக்கு வரும்போதும் நான் நிறைய கதவை தட்டிட்டேன். கடைசியாக அவனுடைய வந்து கதை சொல்ல தான் ஆரம்பித்தார். ஏன்னா பாலமேந்திர சார் நம்ம ரசித்த பார்த்த ஒருத்தர் நம்ம ஆஃபீஸுக்கு வர்றாருன்ற ஒரு சந்தோஷம். சார் நானே வர்றேன்னு, ஏன் உன் வீட்டில் ஆஃபீஸ் வந்தால் டீ தர மாட்டியா, நான் வர்றேன்னு சொன்னார். வந்து கதை சொல்ல ஆரம்பித்தார். சொல்லும்போது எனக்கு என்ன ஒன்று நான் கேட்கவும் இல்லை, அவர் சொல்லிட்டார். சொன்ன உடனே சொல்லி முடிச்சோன்னே எனக்கு என்ன சார், நான் வந்து டைரக்ட் பண்ண உடனே இருந்தேன். அந்த வயசில் ஒருத்தர் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த 74 வயசில் அவர் டைரக்ட் பண்ணணும்னு வர்றாரு, நம்மளாம் பண்ணுவோமான்ல அவ்வளோ ஒரு இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம என்ன அப்படின்னு தான் நான் இது பண்ணேன். சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு. ஸோ என்னோடய ஆஃபீஸ் வந்து என்னன்னா அடுத்து பாலமேந்திர சார் படம் பண்ண போகிறோம், டைரக்டர் அது ப்ரொடியூஸ் பண்ண, என்ன அதுக்குள்ளேயே நீ ஒத்துக்கிட்டதுன்னு என் ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு. எனக்கு பிடிச்ச நேசித்த ஒருத்தர். நான் அவருக்கு என் ஆஃபீஸில் வந்து கேட்டிருக்காரு. வரும்போது அவன் நான் சந்தோஷமாக அனுப்பணும். அதுதான் வந்து நான் சினிமாவுக்கு வந்த அர்த்தமே ஒரு விஷயம். பணம் வரும் போகும், அவ்வளோதான். நம்ம மனசு தான் நினைக்கும். நம்ம நேசித்த ஒருத்தர் எனக்கு சந்தோஷமாக போயிட்டுருக்காரு, அவ்வளோ ஜாலியாக போய் துள்ளிட்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கும்போது இவரை நம்ம ஏன் அளக்க வச்சாங்க? அவர் கேட்ட தொகை கம்மி தானே, 3 பேர் சேர்ந்தா பண்ணிடலாம்ல. அவர் என்ன செலவுக்காக கேட்டார்? அவர் என்ன கார் வாங்க கேட்டாரா, இல்லை அவர் வீடு வாங்க கேட்டாரா? அவர் நேசித்த ஒரு சினிமா இன்னொரு தடவை எடுக்கணும்னு கேட்ட ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு தோணுச்சு, அதை நானே பண்ணலாம். அது வந்து லாஸ் ஆகட்டும், அது லாஸ் ஆகட்டும். இது வந்து ப்ராஃபிட் லாஸுக்கு நான் இது பண்ணல. இது பண சம்பந்த விஷயம் இல்லை, என் மன சம்பந்த ஒரு விஷயம். நான் வந்து இந்த படத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த சினிமா அவருடைய படத்தை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன்னு வச்சேன். ஸோ அப்படி தான் இருந்தது. அவருடைய இறுதி உருவத்திலும் எனக்கு அதுதான் தோணுச்சு. ஒரு படம் பண்ணிட்டார், தலைமுறைன்னு ஒரு படம் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு படத்துக்கு கூட தயாரானோம் நாங்கள். இன்னொரு கதை சொன்னார், இன்னொரு கதை ஒன்று வச்சுருக்கேன், அது எப்போ பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக பண்ணுவோம் சார். விழுந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அப்போ தான் சொன்னார், நான் வியூ ஃபைண்டர் பார்த்துட்டே நான் செத்துடணும், சரி நான் படம் பண்ணணும். அந்த படுத்த படுக்கையிலையும் நான் படம் பண்ணணும், நான் பண்ணணும்னு சொல்ல ஒருத்தர் என்ன சார் எந்திரிச்சு வாங்க சார், நான் ரெடி சார் இருந்தேன். எந்திரிச்சு வாங்க, எந்த கதை சார் பண்ண போகிறீங்க, இல்லை அது இந்த லைனில் அப்படின்னு சொன்னேன். சரி சார் அது பண்ணுவோம் சார், நீங்கள் எந்திரிச்சு வாங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவருக்காகவே ஓடணும்னு தோணுச்சு. இதுதான் நம்ம முன்னோருக்கு அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. நம்ம அவங்க மரியாதை செலுத்தணும், நாம் தான் செலுத்தணும். அதுதான் நாளைக்கு நமக்கும் வரப்போகுது. நம்ம தான் அவங்கள வந்து இது பண்ணுவோம். நான் பஞ்சவர்ணாசனம் சாரை போய் பார்த்தேன், நானும் பார்த்தேன். எனக்கு என்னமோ தோணுச்சு, வருகநாதன் சார் அவர் ப்ரொடியூசர், அவர் எங்கள் ஆஃபீஸில் தான் இருப்பார். திடீர்னு தோணுச்சு, இது வந்து நான் சுந்தரபாண்டியன் முடிச்சுட்டு குட்டிப்புலி அதெல்லாம் சுந்தரபாண்டியன் முடித்த பிறகு எனக்கு தோணுச்சு பஞ்சு சாரை பார்க்கணும். என்ன திடீர்னு இல்லை பார்க்கணுன்னு நைட் அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு போய் பஞ்சு சார் பார்த்தேன். என்ன பேசிகிட்டே இருந்தோம். சார் நீங்கள் கதை பண்ணுங்கள் சார், நான் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுவேன் சார், உங்கள் பேனரும் என் பேனர்லையும் ஒரு படம் பண்ணுறேன் சார், நான் அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் சார், எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் சார், உங்கள் பேனரும் என்னுடைய பேனரும் சேர்ந்து நீங்கள் கதையில் நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அவரை போய் பார்த்து சொல்லிவிட்டு வந்தேன். அது யாருக்கும் தெரியாது, நான் அதை விளம்பரப்படுத்துவோம் அப்போ இல்லை. இப்போ நீங்கள் கேட்டனால நான் அதை சொல்கிறேன். நான் பார்த்துட்டு வந்ததும் யாருக்கும் தெரியாது, எது பண்ணணும்னு தெரியாது. அவர் இருக்கும்போதே நான் செஞ்ச ஒரு விஷயம். நீங்கள் அவர் இல்லாத போது ஏன் கொண்டாடுறீங்களா, நான் அப்போயே நான் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்த ஒரு விஷயந்தான். நாங்கள் பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் இப்போ சமீபத்தில் ஆனந்தபுரனில் என்னுடைய பேட்டி வந்தபோது கூட அவர் ஃபோன் அடித்து எனக்கு பேசினார். நான் பேட்டி பார்த்தேன், அவ்வளோ உணர்வுபூர்வமாக இருந்தது அப்படின்னு அந்த இன்டர்வியூ பார்த்து, பத்திரிக்கையில் இன்டர்வியூவை பார்த்து பேட்டி பார்த்தேன், ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்ததுன்னு சொல்லி என்னை பாராட்டினார். ஸோ என்னோடய இதாகவே அவரோட சேர்ந்து பண்ணோம். இதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம், மரியாதை நம்ம கொடுக்குறது. இது எல்லோரும் இப்படி பண்ண முடியாது. பட் அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும். அவங்கள வந்து நாம் எடுத்துகிட்டு போய் நாம் அவங்கள பற்றி சொல்லாமல் வேறு யார் சொல்லுவா? நமக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை நாம் தானே அதை சொல்லணும். அப்புறம் நம்ம சொல்லாட்டி வேறு என்ன யார் சொல்லுவோம்? அவங்கள நினைவுபடுத்திட்டு நம்ம தான் நினைவுபடுத்தணும். அவங்க இறந்ததுக்கப்புறம் அது என்ன சொல்லி என்ன, அது மரியாதை தான் செலுத்த முடியும். அவங்க இருக்கும்போது நம்ம தான் இது பண்ணணும். அது நம்மளுடைய ஒரு விஷயம். ஸோ இப்படி நான் ஒரு 4 பேரை பண்ணேன்னா இன்னும் 4 பேரை பண்ணணும். இது எல்லோரும் படம் கொடுக்கணுமோ சினிமா கொடுக்கணுமோ அப்படி கேட்கல. அவங்கள நம்ம நினைவுபடுத்தணும், அவங்கள நம்மளுடைய விழாக்களுக்கு கொண்டு வரணும், அவங்கள நம்ம விஷயங்கள் இது பண்ணணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்கள ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் அவங்க. நம்ம தமிழ் சினிமாவில் அவ்வளோ லெஜண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க போட்ட பாதையில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம்.
அவங்க அமைச்ச பாதையில் அவங்க சும்மா நான் பண்ணேன், நான் வந்து சுப்பிரமணியபுரம் எடுத்தனால நான் வந்து அப்படி அதெல்லாம் கிடையாது. நான் உண்மையில எனக்கு அவங்க போட்ட பால் கொடுத்த பாதை தான். எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆனவங்க தான். எனக்கு இன்ஸ்பயர் பண்ணது வந்து ஒரு கொரியன் படத்தை பார்த்தோ அந்த படத்தை பார்த்தோ இல்லை. எனக்கு இவங்க தானே சினிமா கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. என் கல்ச்சரையும் என்னுடைய சினிமாக்களையும் கற்றுக் கொடுத்தது இவங்க தான். இவங்கள நான் போட்டுறாம நான் எதுக்கு அவங்கள போட்டணும்? நாங்கள் அப்படி தானே கொண்டாடுவோம். அதுதானே நான் இவங்கள சொல்லணும், அடுத்து தான் அவங்க சொல்லணும். நமக்கு முன்னாடி அவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க. அதை இன்னமும் நம்ம சொல்லவே இல்லை. நம்ம எப்போதும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறது அந்த டைரக்டர் மாதிரி, அந்த டைரக்டர் அவங்க ஹாலிவுட் டைரக்டர்ஸ் வந்து அப்படின்னு அவங்க ஓகே, அவங்க நல்லா தான் இருக்கணும். அவங்களையும் நாங்கள் பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம். அவங்களே நம்ம கொண்டாடுறோம், அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம். அவங்க படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன் நமக்கு பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதுக்கான சிஸ்டமே இங்கே இல்லாமல் போயிடுச்சு. தண்ணீர் இல்லையா என்ன? இப்போ நம்ம அப்போ ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஃபெஸ்டிவல் இல்லை, ஃபெஸ்டிவல்ஸ் கம்மி. இல்லாட்டினா எத்தனை ஃபெஸ்டிவலில் நம்ம அடிச்சுட்டு வந்திருப்போம். அப்போ ஃபெஸ்டிவல்ஸ் இல்லை. இந்த இது அவங்களுக்கு அப்போ நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கல. இன்டர்நேஷனல் எக்ஸ்போசரே இல்லை. அது சாத்தியம் இல்லாதனால அவங்க பண்ணியிருக்காங்கல்ல. மகேந்திரன் சார் பண்ணலையா? இவ்வளோ பேர் நம்ம பண்ணியிருக்காங்களா? பாரதிராஜ் சார் பண்ணலையா? ஸோ இன்னும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கே இருக்காங்க. அதுக்கு மேலேயே பண்ணியிருக்காங்க. ருத்ரையா சார் பண்ணியிருக்காங்க. அவர் இறந்ததே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. உண்மை. ஸோ எல்லாமே இவ்வளோ பண்ணியிருக்கும் போது அதை நம்ம நினைவுபடுத்துறதும் இல்லை, யாரும் எங்கேயும் சொல்கிறதும் இல்லை. ஸோ அது அவங்கள நம்ம வந்து என்றைக்குமே இந்த மாதிரி விஷயங்களோ இன்டர்வியூலோ அவங்கள பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். அதுதான் நம்மளை அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. இருக்கும்போது மரியாதை கொடுங்க, அவ்வளோதான். கடைசியாக கிடாரி இப்போ ரிலீஸ் ஆக போகுது. யூஸ்வலாக கேட்குற ஒரு விஷயந்தான். ஆனால் இது வந்து ஒரு ரெகுலர் சசிகுமார் படமாக இருக்குமா? ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு குடும்பத்தோடு வந்து உட்காந்து, ஏன்னா குடும்பப்பாங்கான படங்கள் நிறையா வளர்ந்துருக்குங்காட்டி கேட்குறேன், ஒரு குடும்பமாக வந்து உட்காந்து பார்க்கும்போது என்ன உணர்வுகளோடு வந்து அவங்க வெளில போவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்னோடய படம் பார்க்கும்போது குடும்பத்தோடு தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ என்ன உணர்வுலாம் முக்கியமாக அவங்களுக்கு ஆபாசமாக இருக்காது. அதுதான் தயக்கத்தோடு வர்றது. எல்லாருமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்க தான் வர்றீங்க. ஸோ இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்றது எல்லாமே கலந்த ஒரு விஷயம் தான். இது கமர்ஷியல் படம் கேட்டிங்கன்னா எல்லாமே கமர்ஷியல் படம் தான். என்றைக்கு நான் வந்து இப்போ சினிமா தேட்டருக்கு ஆரம்பிச்சு கமர்ஷியல் டேக்ஸ் கட்ட ஆரம்பிச்சோன்னா அதுக்கே கமர்ஷியல் படம் தான். ஆர்ட் படமெல்லாம் இல்லைங்கிறீங்க? இல்லை, ஆர்ட் படம் நம்ம தான் பிரிச்சுக்கிறோம். எல்லாமே கமர்ஷியலுக்கு எடுக்கப்பட்ட படங்கள் தான். நீங்கள் தலைமுறைகள் அப்படின்னா அது நான் சொல்லுவேன், அது கமர்ஷியலுக்கு எடுக்கப்பட்ட படம் கிடையாது. அந்த ஜேர்னர் ஒன்று இருக்குல்ல, எல்லாமே கமர்ஷியல் படங்கள். கமர்ஷியலைஸ்ன்னு சொல்கிறது நம்ம டேக்ஸ் கொடுக்குறோம். அது நல்ல சினிமான்றது நல்ல சினிமாவா கெட்ட சினிமா இப்படி தான் நம்ம பார்க்க. நம்ம பிரிச்சு அது ஜேர்னர் தான், ஒவ்வொரு ஜேர்னர் தான் ஒன்று ஒன்றா இருக்குமே தவிர. ஸோ இந்த படங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் இருக்கும், ஒரு லவ் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி சொல்கிறோன்ற ஒரு விஷயந்தான் இருக்கும். ஸோ அது வந்து ஆடியன்ஸ் தான் அது பண்ணோம், நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான் வைக்கணும். ஸோ அது ஆடியன்ஸ் கொடுக்குறது. இப்போ தான் நம்ம விமர்சனம் நீங்கள் நிறைய எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. நீங்கள் விமர்சனம் அது நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது. ஸோ எல்லாருமே பார்க்க ஒரு வேண்டிய விஷயம். ஸோ அது விமர்சனம் பண்ண வேண்டிய விஷயம். ஆடியன்ஸ் பார்த்துட்டு அது எப்படி ஓடுற ஒரு விஷயம் இருக்குது. இல்லை, எனக்கு இது ரொம்ப ஹானஸ்டாக ஒரு பதில் வேணும் இதுக்கு. விமர்சனங்கள் இது வந்து நான் உட்பட குற்றீசல் மாதிரி ஏகப்பட்ட பேர் வீதிக்கு ஒரு ஆள் வந்து பெருகிட்டோம். எப்படி நினைக்கிறீங்க இந்த விமர்சனம்? முதல் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சுட்டு கீழே டப்பு டப்புன்னு ஒழுகும் போது ஒரு விமர்சனங்கள் வரும்போது மைண்டுக்குள்ள என்ன ஓடும்? யாராவதுங்க இவ்வளவு விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு ஓடுமா, இல்லை ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா ஓடும்? இல்லை, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்ன்ற ஒரு விஷயம்தான். விமர்சனம் இருக்க தான் செய்யும். அதை வந்து என்ன ஒன்று சொல்லலாம், விமர்சனத்தை கரெக்டாக கொடுங்க. ஸோ அதை வந்து ரொம்ப, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன ஜென்யூனாக பண்ணணும் அதை பண்ணுங்கள். தப்பு பண்ணுவாங்க, நல்லா எடுத்திருக்க முடியாது. ஸோ அதையும் அதை சுட்டி காட்டுங்க. சுட்டி காட்டுறது விஷயமே இல்லை. அதை வந்து ரொம்ப இது பண்ண கீழே போகணும். அதை சுட்டி காட்டுங்க. அது தப்பு, இது தவறு, உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்கள், பிடிக்காததை சொல்லுங்கள். இது உங்களுடைய உரிமை. இதை வந்து நீங்கள் இப்படி விமர்சனம் பண்ணக்கூடாது நான் சொல்லவே முடியாது உங்களை. ஏன்னா நீங்கள் காசு போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க, என் படத்தை பார்த்துருக்கீங்க. அப்போ என் படம் ஒரு சந்தையில் நான் கொண்டு வந்து வைக்கிறது, ஒரு பொருளை நான் கொண்டு வந்து வச்சுட்டேன்னா அது 4 பேர் 4 விஷயமா சொல்லுவாங்க. ஒரு 4 பேருக்கு பிடிச்சிருக்கும், ஒரு 4 பேருக்கு பிடிக்காது. ஸோ அது கருத்து தான். அந்த கருத்து வந்து எப்படி பேசுனதுன்னா, அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு நண்பருக்குள்ளே பேசினாங்க, ஒரு கடையில் நின்று பேசினாங்க, ஒரு டீ கடையில் நின்று பேசினாங்க, ஒரு இங்கே பேசினாங்க. இப்போ வந்து அது இந்த மீடியாவுக்குள்ளே வந்துருச்சு, சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்துருச்சு.
ஸோ இப்போ எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய கருத்து. அந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி ஓடுறது பார்த்தீங்களா, அதுதான் சக்ஸஸ். நல்லது விமர்சனம், நல்ல படம் ஓடலாம், அதை மீறி அது எல்லாத்தையும் தாண்டி ஓடுறது தான் சக்ஸஸ். ஆடியன்ஸுன்றது ஒரு விஷயம், விமர்சகராக பார்க்குறது ஒரு விஷயம், ரசிகனாக பார்க்குறது ஒரு விஷயம். நான் வந்து ரசிகனாக சுதந்திரத்தை இழந்துட்டேன்னு தான் சொல்ல முடியும். அந்த ரசிகனாக பார்க்கணுன்னு தான் நானும் ஆசைப்படுவேன் எப்போதும். அது ஒவ்வொருத்தவங்களை மூட பொறுத்து. நீங்கள் விமர்சனம்னா நீங்கள் விமர்சகராக பார்த்து அதில் நிறைய குறை சொல்லுங்கள். நான் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லை 2 விஷயம் தான் சொல்லுங்கள். இது ரசிகனுக்கு கூட சுதந்திரம். ரசிகனாக பார்க்கும்போது நல்லா இருக்கு, கை தட்டுவேன், இது பண்ணுவேன். ஸோ ரசிகனுக்குள்ள ஒரு சுதந்திரம். ஸோ அந்த விமர்சனங்கள்ன்றது ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை யாரும் ஒன்றும் தடுக்க முடியாது. நீ ஏன் எப்படி சொன்னேன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க உங்கள் கேமரா வச்சு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. நான் கேமரா கொடுத்து நீங்கள் சொன்னால் தப்பு, நீ ஏன் இப்படி சொன்ன நான் உன்னை கேட்க முடியாது. அதுதான் உண்மை. நீ ஏன் இப்படி சொல்கிற, நீ என்ன என் படத்தை பற்றி நீ தப்பாக பேசுனா நாளைக்கு நான் உங்கள்கிட்டையும் கேட்க முடியாது. நீங்கள் அடுத்து இன்னொரு இது போட்டு நான் ஏன் சொல்லக்கூடாதான்னு இன்னொரு கேமரா போட்டு சொல்லுவேன். இதெல்லாம் நடக்கும். இல்லை உண்மையாக பேசுவான். உண்மை 100% நான் சொல்ல என்ன வந்து இவர் வந்து மிரட்டுறாரு அப்படின்னு நீ சொல்லுவேன். கண்டிப்பா நீ விமர்சனமாப்பா, அவரோட விமர்சனம்ப்பா நான் பார்ப்பேன், அப்படி சொல்லியிருக்காருப்பா, ஓகே அடுத்து வேற யாருப்பா விமர்சனம், இப்படி சொல்லியிருக்காருப்பா, தியேட்டரோட கலெக்ஷன் என்னப்பா அதுவும் கேட்பேன். சரி இவங்க சொல்றது உண்மைதான்ப்பா அப்படின்ட்டு போயிடுவேன். விமர்சனத்தை மீறி ஓடிய படம் அப்படின்னு நான் போடுவேன். விமர்சனத்தை மீறிய படம் போடுவேன், விமர்சகர்களால் ஓடாத படம் அப்படிதான் போடணும். இதுதான் உண்மை. இது என்னைக்குமே நம்ம ஜென்யூனா இருந்துடணும். நம்ம வந்து என்னன்னா அது விமர்சனம் நீங்க சொல்லும் போது தட்டும்போது தட்டுங்க, கொட்டும்போது கொட்டுங்க, அவ்வளவுதான். அதுக்காக குத்திராதீங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். குத்தாதீங்க, பாவம் ப்ரொடியூசர். தட்டும்போது தட்டி கொடுங்க, லைட்டாக கொட்டும்போது டே ஏண்டா அப்படி அது பண்ணக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் அது தப்பு பண்ணியிருக்கூடாது, அதை சொல்லலாம். ஸோ அதுதான் சொல்லணும். ஸோ விமர்சனம் போது அவங்கவுங்க பார்வைகள், அவங்களோட ஷேர். ஸோ இதை யாரும் ஒன்றும் தருங்க. ஏன்னா சோஷியல் மீடியா அவ்வளோ போயிடுச்சு. இது நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது யாரும் நான் சொல்லவும் முடியாது, பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி விமர்சனம் பண்ணலாம், அவரோட கேமரா அவரோட இது, அவர் சொல்கிறாரு, அவரோட வியூவர்ஸ் பார்க்குறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை வேணால் நான் வேணால் போய் பார்க்கலாம். இப்படி ஏன் பார்க்கணும், திருட்டுத்தனமாக வேணால் போய் பார்க்கலாம், நான் அதை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அவங்களுடைய இப்போ அவ்வளோ மீடியா வளர்ந்துருச்சு. ஸோ எல்லாருமே அதை வச்சு சொல்லுவாங்க. என்னுடைய கருத்தை நான் பகிர்ந்துக்கிறேன், என்னோட கருத்து போனால் அப்படி சோஷியல் மீடியாவுக்குள்ள பாருங்க. ஸோ அதெல்லாம் மீறி படம் எப்படி போகுதுன்ற ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ சினிமா ரொம்ப இதாகிட்டு இருக்கும்போது அந்த விமர்சனங்கள் நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி ரொம்ப இது பண்ணாமல் சொன்னால் போதும், அவ்வளோதான். இறுதியான கேள்வி இல்லை எனக்கு சொல்லுது. நிறைய தமிழ் சினிமாவுக்கு வந்து பெருசாக சாதிச்சிடணும். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 பேர்த்து கூட பேசுவேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்பாங்க, பெருசாக சாதிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும்னா எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள், எப்படி யாரை போய் மீட் பண்ணுறது அப்படிங்குவாங்க. ஒரு இளைஞனுக்கு ஒரு 18-19 வயசு இளைஞன் சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பையன், அவன் என்ன பண்ணி இதுக்குள்ளே வரணும், அவன் வந்து உண்மையான ஒரு கிரியேட்டராக மாறுறதுக்கு அவன் என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அந்த விடாமுயற்சி இருக்கணும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. அதுதான் ஒரு விஷயம். சிலதெல்லாம் நிறையா விஷயங்கள் நடக்கும், பார்க்க முடியாது, அவங்க எல்லாத்துலேயும் போய் ரீச் பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயங்களாக இருக்கும். ஸோ அது மனம் தளரக்கூடாது ஃபஸ்ட்டு. ஒன்றா நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா, அந்த ஏமை யோசிச்சிட்டிங்கன்னா அது கடைசி வரைக்கும் அதை பண்ணணுன்றதுக்காக அந்த உறுதியோடு இருக்கணும் ஃபஸ்ட்டு. உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கணும், அது கரெக்டாக இருக்கணும். சிலரை நீங்கள் பார்க்கணும், ஏன்னா பிஸியாக இருப்பாங்க சில டைரக்டர்ஸ் பண்ணும்போது, அந்த எந்த டைமில் நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த விடாமுயற்சியும் உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் இது இருக்கணும் ஃபஸ்ட்டு. இன்ட்ரெஸ்ட்டும் நான் பண்ணிடுவேன்ற உண்மையில் இருக்கிற அந்த நம்பிக்கை, அதை தளராமல் இருந்தாலே நீங்கள் வந்துடலாம். என்ன கேட்பாங்க, நீங்கள் வந்து டைரக்டர் இல்லாட்டி என்ன இருப்பீங்கன்னு கேட்பாங்க. நான் டைரக்டர் தான் இருப்பேன்னு. அதான் என்னோட லட்சியம். நான் 7th படிக்கும்போது நான் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். படம் பார்க்கும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து டிவியில் அப்போ வந்து ஈவினிங் படம் பார்ப்பாங்க, சாட்டர்டே ஒரு படம் பார்ப்பாங்க. அப்போ நான் படம் பார்க்கும்போது என்ன இன்ஸ்பயர் பண்ணது டைரக்டர் தான். இதெல்லாம் நடிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் யார் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த நடிக்க வைக்கிறவங்க இவங்கெல்லாம் யார் பண்ணுறா, இதெல்லாம் இவங்களெல்லாம் நடிக்க வைக்கிறது ஒருத்தர், அவர் தான் டைரக்டர்னாங்க. இவங்க எல்லாத்தையும் பண்ண வைக்கிற டைரக்டர். ஆமாம், அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார், அவர் தான் என்ன பண்ணுவார். எனக்கு அவரை ரசிக்க ஆரம்பித்தேன். அந்த கடைசி பேர் வருது பாருங்கள், அவர் தான் அப்படின்னா கடைசி பேர் தான் டைரக்டர் பேர்னு வரும். டைரக்டர் இவ்வளோ பண்ணவர் பாவம் கடைசி போடுறாங்களே, முதல்ல போடணும். அப்போ அவன் ஃபஸ்ட்டு தான் நான்
இவ்வளவு பண்ணுங்க எல்லாமே பண்றான், இவன் என்னடா கடைசி போயிட போடுறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட்ல போடுறவங்க கடைசி போடுறாங்களே அப்படின்ற அவர் என்னைக்குமே பின்னாடி தான் இருப்பார். அதுதான் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், பிஹைண்ட் த ஸ்க்ரீன். ஸோ எப்போவுமே பின்னாடி இருந்து இவங்களை முன்னிறுத்தி பண்ணுற ஒருத்தர், இவர் சொன்னாதான் எல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த டைரக்டர் நான் நேசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்புறம் தான் நான் டைரக்டர் ஆனேன்னு நினச்சேன். அதுக்கான முயற்சிகள் பண்ணேன். ஸோ நான் வந்தது ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக வேலை நான் பார்த்தேன். சின்ன வயசுலேருந்து நான் அதுக்கான படங்கள் பார்த்த ஒரு விஷயம், சினிமா தான் என்னோட லட்சியம்ன்றது கடைசி வரைக்கும் இருந்த விஷயம். அதுக்காக நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஒரு விஷயம், 2 டைரக்டர் டீம், பாலான டீம், அமீரன் டீம், இந்த ஒரு விஷயம். நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை கிடைச்சவொன்னே அதை சின்சியாரிட்டியோட ஒர்க் பண்ணணும். அது நம்ம படம் நம்ம நினைக்கணும். நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனவொன்னே என்னென்னா அவங்க படம் நினைக்கிறது ஏதோ ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் ஒர்க் பண்ணணும். அந்த சின்சியாரிட்டி இருக்கணும். அது என்னோட படம், என் டைரக்டர் படம்ன்றது என்னுடைய படம், அதில் நான் எதுவுமே கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கணும். நம்ம பொறுப்பு, அது நம்மளுடைய பொறுப்பு. டைரக்டர் மிஸ்டேக் பண்ணணும், அதை நம்மளை இது பண்ணுற ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம படத்தை நம்ம நேசித்து அப்படி ஒர்க் பண்ணணும். எல்லாம் நேசித்து ஒர்க் பண்ணும்போது எல்லாமே சரியாகும். எடுத்துக்கலாம். ஓகேவா, போலாமா? ஓகே. ஒரு படம் அளவுக்கு வந்து நான் வந்து உங்களை வச்சு படம் எடுத்துட்டேன் இன்டர்வியூங்கிற பேர்ல. இல்லை ரொம்ப செம ஒரு ஜேர்னி மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பர்சனா. எனக்கு உங்களை வந்து வெற்றி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு உங்கள் வெற்றி தோல்வி உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா ஒரு ஹியூமன் பீயிங்காக உங்களுக்கு வந்து கடவுள் நிறையா தரட்டும். அதுதான் நான் வந்து ரொம்ப மனசார வேண்டிக்கிறேன். அண்டு என்னோட ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, யூத் அவங்கள சப்போர்ட் பண்ணி உங்களுடைய கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய படங்களை தர வேண்டும். இன்னும் நிறைய அதான் பண்ணிட்டு நீ என்ன சப்போர்ட் பண்றது, அதுதான் பண்ணிட்டு தர்புகா சிவா இன்னும் நிறைய இன்னும் கண்டிப்பா பன்மடங்கு. ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள் இல்லைன்னா தூக்கி விடுறதுக்கு ஆட்கள் எல்லாமே போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஃபார்முலாவா மாறிட்டு வருது நம்ம சினிமா. இல்லை, நான் இப்போ வந்ததுல வந்து 6 புதுமுக இயக்குநர்களை நான் அறிமுகப்படுத்திட்டேன். ஸோ இன்னும் நான் ஃபர்ஸ்ட் வரும்போது என்னுடைய முதல் பேட்டியில் நான் சொன்னது, நான் வந்து 10 இயக்குநர்களாக நான் அறிமுகப்படுத்துவேன்னு சொன்னேன். ஸோ ஏதோ 6 வந்துட்டேன். அடுத்து 7வது போக போகிறேன். அடுத்த மாதத்துக்கு இன்னும் 4 பேர் புதிய இயக்குநர்கள். அது 7வது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து செப்டம்பர் ஷூட்டிங் போகிறேன். ஸோ ஒரு 7வது. ஸோ இன்னும் 3. ஸோ அதுக்காக கொஞ்சம் இன்னும் ஓட வேண்டியது இருக்குது. ஓடி முடிச்சுட்டு இது பண்ணணும். ஏன்னா 10 அப்படின்றத நான் மைண்ட் செட் பண்ணேன். என்னை இன்டர்வியூவில் கேட்டாங்க என்னன்னா, நான் 10 இயக்குநரை நான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுன்னு சொன்னேன். அது வெறும் வார்த்தையாக இல்லை, அதை செயல் வடிவத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அதான் மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான தருணத்தில் உங்களை சந்திக்கணும். பெரிய வெற்றியோட, இந்த ஒரு தற்காலிக வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல, தற்காலிக வெற்றி என்றைக்குமே வந்து உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கட்டும்னு வந்து நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.